இப்போ நம்ம மாலிகுலர் அசிமெட்ரி, கைரலிட்டி அண்ட் எனன்ஷியமஸ் இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்னென்னு பார்த்துட்டோம் நம்ம இல்லையா. ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட்னா ஒரு பிளேன் போலரைஸ்ட் லைட்டில் ஒரு காம்பவுண்டை வைக்கிறப்போ அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கணும்னா ரொட்டேட் பண்ணணும், எதர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸாக சுற்றினா அதுக்கு பேர் டெக்ஸ்டோ ரொட்டேட்ரி ஆர் டின்னு சொல்லலாம். டின்னு சொல்லுவாங்க, இல்லைனா டெக்ஸ்டோ ரொட்டேட்ரின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ளஸ் ஃபார்ம்னு கூட சொல்லுவாங்க. இன்கேஸ் அந்த லைட்டு வந்து ஆப்போசிட்டாக, அதாவது ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுச்சுன்னா அதுக்கு பேர் லீவோ ரொட்டேட்ரின்னு சொல்லுவாங்க, இல்லை மைனஸ் சார்ஜ்னு சொல்லலாம், இல்லை எல்லுன்னு கூட சொல்லலாம். எல்லுனா லீவோ அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. நெக்ஸ்ட்டு மாலிகுலர் அசிமெட்ரி அப்படிங்கிறத, கைரலிட்டி அப்புறம் எனன்ஷியமஸ் பார்க்க போகிறோம். அடுத்தது the observation of Louis Pasteur that a crystal of a certain compound exists in the form of mirror image laid the foundation of மாடர்ன் சீரியோ கெமிஸ்ட்ரி. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு மிரரில் வச்சுக்கிட்டு சில சாலிட் காம்பவுண்ட்ஸை பார்த்துருக்காரு. He demonstrated that aqueous solution of both type of crystal showed optical rotation. aqueous solutionல ஆப்டிக்கல் ரொட்டேஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஈக்குவலாக தான் இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்தது மாதிரி தான். இப்படி சிஎல் ஒரு சி, இங்கே ஒரு சிஎல் இருக்குதுன்னு வச்சுப்போம். எப்படி இருந்துச்சுன்னா அது மிரரில் பார்க்கும்போது எப்படி தெரியும்? மிரரில் பார்க்கும்போது இந்த சிஎல் முன்னாடி தெரிஞ்சிடும்ல. இப்போ அடுத்தது பார்க்கும்போது சிஎல் போட்டு இப்படி சி போட்டு இப்படி இருக்கும், இப்படி ரெண்டு போட்டுருக்கும். ஸோ இதுதான் அவர் சொல்ல வர்றார், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. He believed that this difference in optical activity was associated with the three-dimensional arrangement of atom in a molecular configuration of two type of crystal. Dutch scientist Van der Waals and French scientist Lebel in the same year independently argued that spatial arrangement of four group around the central carbon atom is tetrahedral, and if all the substituents attached to it carbon are different, the mirror image of molecule is not superimposed on the molecule. Such carbon is called asymmetric carbon or series center ன்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? 4 வேலன்சி இருக்கா கார்பனுக்கு, 4 வேலன்சி இருக்குது. இந்த 4 வேலன்சியையும் 4 டிஃப்ரெண்ட் குரூப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த 4 டிஃப்ரெண்ட் குரூப்பும் வேறு வேறையாக இருக்கணும், அவ்வளோதான். ஒன்று சேமாக இல்லாமல் வேறு வேறையாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் சூப்பர் இம்போசிபிள், நான் சூப்பர் இம்போசிபிள்னு சொல்கிறாங்க. 2 சேமாக இருந்ததுன்னா சூப்பர் இம்போசிபிளாக ஆகிடலாம். இப்படி போட்டிருந்தா பாருங்களேன், இப்படி ஒரு ஹச்சு, இங்கே ஒரு ஹச்சு. இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ மிரரில் வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஹச் இருக்கும், இங்கே சி இருக்கும், இங்கேயும் ஹச் இருக்கும்ல. ஸோ இப்போ இதுவும் ஒன்றாவது ஆகிடும்ல. அப்போ குரூப் எப்படி இருக்கணும்? சேமாக இல்லாமல் இருக்கணும். 4 குரூப்பும் டிஃப்ரெண்ட் குரூப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் அசிமெட்ரிக் கார்பன், இல்லைன்னா அசிமெட்ரிக் சென்டர் இருக்குன்னு சொல்லலாம். புரியுது அவங்களுக்கு? அசிமெட்ரிக் சென்டர்னா என்ன? அதோட 4 வேலன்சியும் 4 குரூப்பும் டிஃப்ரெண்டாக, இங்கே சி இருந்தால் இங்கே சிஎல் இருக்கணும், இங்கே பிஆர் இருக்கணும், இங்கே ஐ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வேறு குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம அசிமெட்ரிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது மிரரில் வச்சிங்கன்னா சூப்பர் இம்போஸ் பண்ணாது. ஸோ காம்பவுண்ட் விச் ஆர் நாட் சூப்பர் இம்போஸ் அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அசிமெட்ரிக் கார்பன் ஆர் சீரியஸ் சென்டர்னு சொல்லுவோம். ரிசல்ட்டிங் மாலிகுல் would lack symmetry and is referred to asymmetric molecule. ஸோ இந்த மாதிரி 4 குரூப்பாக இருக்கிறதுனால அதை நம்ம சிமெட்ரியாக எடுக்க முடியாது. சிமெட்ரினா 4 ஈக்குவலாக பிரிக்கிறது. ஈக்குவலாக பிரிக்க முடியாமல் போயிடும். இப்படி இருந்துச்சுன்னா ஈக்குவலாக பிரிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 ஹைட்ரஜன் இருக்குன்னா இப்போ பிரிச்சுன்னா இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் போய்டும், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் போய்டும். ஆனால் இங்கே வேறு குரூப் இருந்துச்சுன்னா இப்படி பிரிச்சுன்னா இது ஹச், இது சிஎல்னு வந்துடும். அதனால் இந்த மாதிரி பிரிக்க முடியாமல் இருக்கிறது தான் நான் சூப்பர் இம்போசிபிள் சிமெட்ரின்னு சொல்லுவோம். பிரித்தா சிமெட்ரின்னு சொல்லுவோம், பிரிக்க முடியலன்னா அசிமெட்ரின்னு சொல்லுவோம். இந்த ரிசல்ட்டிங் மாலிகுல் would lack symmetry and is referred to the asymmetric molecule. சிமெட்ரி இருக்காது, நல்லா அசிமெட்ரின்னு சொல்கிறோம்.
The symmetry of the molecule along with the superimposability of mirror image is responsible for the optical activity in such organic compound. என்ன சொல்ல வராங்க? The symmetry of molecule along with the non-superimposability of mirror image is responsible for the optical activity in such organic compound. யார் தான் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யாரெல்லாம் நான் சூப்பர் இம்போசிபிளாக இருந்துக்கிட்டு மிரர் இமேஜில் அப்படியே நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்காங்களோ அவங்க தான் யாராக இருப்பாங்க? ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அசிமெட்ரிக்னு சொல்லுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 4 குரூப்பாக இருக்கணும், அவ்வளோதான்ப்பா. 4 குரூப்பாக இருந்ததுனா தான் இது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியாகவே இருக்கும். அதே மாதிரி 4 வேறு குரூப் இருக்கிறதுனால இது அசிமெட்ரின்னு சொல்லலாம். இதை மிரரில் வச்சிங்கன்னா சூப்பர் இம்போஸ் பண்ணாது, அப்படியே காட்டாது. ஓகே, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது, இந்த சிமெட்ரி அண்ட் அசிமெட்ரி ஆர் ஆல்சோ அப்சர்வ்ட் இன் மெனி டே டு டே ஆப்ஜெக்ட்ஸ். எ ஸ்பியர், எ கியூப், எ கோன் all are identical to their mirror image and can be superimposed. ஸோ நிறைய கோன்லாம் எடுத்து, இப்போ பால் எடுத்து நீ வச்சேன்னு வச்சுக்கோ, அதே பால் தான் கண்ணாடிலையும் காட்டும்ல. இப்படி ஒரு பால் எடுத்து வச்சுக்கணும், இது பால் மாதிரி வச்சுக்கோ. ரவுண்டு மாதிரி வச்சிங்கன்னா இது தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஆனால் பால் மாதிரி வச்சிங்கன்னா அதே பால் தான் உங்களுக்கு அந்த பக்கமும் தெரியும். இந்த கோன் சொல்கிறாங்கல்ல, கோனு, அது எல்லாமே அந்த மாதிரி தான் சூப்பர் இம்போசிபிளாக தான் இருக்கும். ஒரு பாட்டில் எடுத்து வச்சா வச்சுருக்காங்க பாருங்கள், இங்கே பாருங்கள். ஒரு பாட்டில் எடுத்து வச்சுன்னா அப்படியே தான் இந்த பக்கமும் தெரியும். இதில் எதுவும் முன்னாடி பக்கம் எது பின்னாடி பக்கம்னு எதுவும் சொல்லுவேன். அது மாதிரி இது பால் பாரு, இதை வச்சாலும் இதெல்லாம் சூப்பர் இம்போசிபிள்னு சொல்லுவோம். ஆனால் இது பாருங்கள், இதுவும் ஹேண்டு தான். அதே ஹேண்டு இங்கே வேறு மாதிரி தெரியுதுல்ல, ஏன்னா இந்த ஃபிங்கர் இப்போ இங்கே தெரிஞ்சிட்டு அந்த மாதிரி இருக்குதுல்ல, அதுதான் நான் சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னு சொல்கிறது. இவங்கெல்லாம் யார் ஸ்பியரு, கியூபு, கோனு, இவங்கெல்லாம் ஐடென்டிக்கலான சூப்பர் இம்போசிபிளாக இருப்பாங்க. However, many objects are non-superimposable on the mirror image. For example, your left and right hand look like a similar, but if you put your hand on your right hand by moving them in the same plane, they do not coincide. 2 ஹேண்டையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா 2 கையும் ஒன்றா இருக்க மாதிரி தான் தெரியும். இதுலேயும் 5 ஃபிங்கர்ஸ், அதுலேயும் 5 ஃபிங்கர்ஸ் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அது அப்படியே கொண்டு ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கனாவே கண்டிப்பாக கோயின்சைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாதில்ல. முன்னாடி இப்போ கட்டை வரல் இருக்கிற இடத்துல இப்போ சுண்டு வரல் இருக்கும், அந்த கையோட சுண்டு வரல் இருக்கும், அந்த மாதிரி மாறிடும். அதுக்கு பேர் நான் சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். The object which are non-superimposable on mirror image are said to be a chiral, and this property is known as chirality. ஸோ கைரல்னா என்ன, கைராலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு காம்பவுண்டால் சூப்பர் இம்போஸ் ஆக முடியாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கைரல் காம்பவுண்டுன்னு பேர். சூப்பர் இம்போஸ் ஆக முடியாது, சூப்பர் இம்போஸ் ஆக முடியலன்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இருக்கிறவங்க, இங்கே ஒரு ஆப்ஜெக்டாகவும் இங்கே வேறு மாதிரியாகவும் தெரிகிறவங்க, இங்கே ஒரு ஆப்ஜெக்டாகவும் இங்கே வேறு மாதிரியாகவும் இருக்காங்க, இவங்களுக்கு பேர் நான் சூப்பர் இம்போசிபிள்னு பேர். இவங்களுக்கு பேர் சூப்பர் இம்போசிபிள்னு பேர். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கைராலிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ கைரல் கார்பன்னா என்ன அர்த்தம்? 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அது கைரல் கார்பன். அந்த கார்பன் தான் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அப்படிங்கிறது அட்டாச் ஆகிருக்கிறதுனால அவங்க நான் சூப்பர் இம்போசிபிளாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கைரல்னு இன்னொரு பேர் சொல்லலாம். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் கைராலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். Next, chiral molecule are optically active, while the object which are superimposable on mirror image are called achiral. Chiral molecule optically active தான் இருப்பாங்க. சில டைமில் while the object which are superimposable on their mirror image are called achiral. Superimpose ஆகும், சில ஆப்ஜெக்ட் இருக்காங்க, சில மாலிகுல் இருக்காங்க, சில மாலிகுல் என்ன செய்வாங்க, சூப்பர் இம்போசிபிளாக ஆவாங்க. அவங்களுக்கு பேர் என்னென்னு சொல்லுவோம், அக்கைரல்னு சொல்லுவோம். சூப்பர் இம்போஸ் ஆகணும்னா கைரல், சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா அவங்கள
கைரல்னு சொல்லுவோம். சாரி, சூப்பர் இம்போஸ் ஆகலைன்னா கைரல்னு சொல்லுவோம். சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா அவங்கள அக்கைரல்னு சொல்லுவோம். The above test of molecular chirality can be applied to organic molecule by constructing model of its mirror image or by drawing three-dimensional structure and attempting to superimpose them in our mind. Therefore, other aid, however, that can assist us recognizing chiral molecule. One such aid is the presence of a single asymmetric carbon. Let us consider two molecule propane 2-ol and butane 2-ol and their mirror image. ரெண்டு காம்பவுண்டையும் எடுக்கிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த காம்பவுண்டில் இவங்கள ஏ, இவங்க பி, இவங்க சி, இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டாச்சு. இது ஆக்சுவலாக எப்படி இருக்குது, ஒரு சி இருக்குது, இந்த பக்கம் ஒருத்தவங்க நம்மளை நோக்கியிருக்காங்க, இந்த ஆள் தான் இப்படி போட்டிருந்தா இது நம்மளை நோக்கியிருக்கு, CH3 இருக்காங்க. அடுத்தது இந்த இடம் டாட் போட்டிருக்காங்கல்ல, அப்படி டாட்டாக போட்டிருக்காங்கல்ல, இது பேக் சைடில் இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஆள் பிளேனில் இருக்காங்க, இந்த ஆளும் பிளேனில் இருக்காங்க. ஓகேங்களா? இது ஏ காம்பவுண்டு. இந்த ஏ காம்பவுண்டை நம்ம மிரரில் வைக்கிறோம். இந்த இடத்துல மிரரில் வைக்கிறப்போ அது என்ன செய்யும், ஓச் இந்த பக்கமும் மீது எல்லாத்தையும் அப்படியே அந்த பக்கமாக காட்டி ஏற்றுரும். இது மிரர் இமேஜ். ஓகே, இப்படி மிரர் இமேஜ் ஆனதை 180 டிகிரிக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு ரொட்டேஷன் பண்ணுறாங்க. இந்த ஆரோ கொடுத்துருக்காங்களே, அது 180 டிகிரிக்கு உள்ளது. அப்படி ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா அது எப்படி மாறி காட்டுது, முன்னாடி இருந்த மாதிரியே மாறி காட்டுதா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் வருதா? சேஞ்ச் வருதா? எதுவும் கிடையாது. அப்படியே இருந்தது அப்படியே திரும்ப இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. புரியுதா உங்களுக்கு? இது எப்படி சார் அப்படியே மாறுனுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் பிளேனில் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. அப்படின்னா சி OH, இந்த பக்கம் H. இந்த இடத்துலேருந்து உங்கள் ஃபேஸை நோக்கி ஒரு CH3 இருக்கிறதா வச்சுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பின்னாடி பக்கம் ஒரு CH3 இருக்கிறதா வச்சுக்கோங்க. இந்த கார்பன் நடுவில் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு CH3 இருக்குது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா 180க்கு நம்ம இதை நம்ம இப்படி மிரரில் காட்ட போகிறோம். இப்படி மிரரில் காமிச்சிங்கன்னா இந்த OH மட்டும் முன்னாடி வருமா, அப்போது இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். அது எப்படி எழுதலான்னு பாருங்கள். இதை இப்போ எழுத போகிறோம். OH இங்கே இருக்கட்டும், C போட்டு H இங்கே இருக்குது. அது ரெண்டும் பிளேனில் தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒரு CH3 நம்மளை நோக்கி வருது, இன்னொரு CH3 பேக்கில் போகுது. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு வியூவாக இமேஜின் பண்ணுங்கள். இந்த CH3 உங்கள் மூஞ்சிக்கு நேராகவும், இங்கே ஒரு இப்போ CH3 போகுது இல்லையா, அந்த CH3 இந்த கார்பனுக்கு பேக் சைடில் இருக்கிறதாகவும் வச்சுக்கோங்க. ஸோ கார்பன் நடுவில் இருக்குது, இது முன்னாடி வருது, இது பின்னாடி போகுது, அப்படி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னா 180க்கு ரொட்டேட் பண்ண போகிறேன். எப்படிப்பா? 180க்கு. அப்படி ரொட்டேட் பண்ணால் என்ன நடக்கும், இது என்ன செய்யும், அப்படியே இந்த பக்கம் வந்துடுமா, அப்போ இது என்ன செய்யும், அப்படியே இந்த பக்கம் போயிடும். இப்போது இது இந்த பக்கம் போக இதுவும் எங்கே போயிடும், இந்த பக்கம் வந்துடும். இது எங்கே வந்துடும், இந்த பக்கம் வந்துடும். ஆனால் இதுவும் CH3 தான், இதுவும் யார் தான், CH3 தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதில் CH3 தாங்கிறதுனால எந்த வேரியேஷன் நமக்கு தெரியாத மாதிரி தெரியும். வாங்க இதுக்கப்புறம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். As you can see very clearly, propane 2-ol A does not contain any asymmetric carbon. அதில் asymmetric carbon இருக்கா? asymmetric carbon என்ன செய்யணும், 4 different groups இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2 CH3 சேமான குரூப்பாக இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை. asymmetric carbon அது கிடையாது, symmetric carbonஆக இருக்குது. As well, the 4 group attached to the tetrahedral carbon atom are not different.
எல்லாமே வேறு வேறு குரூப்பாக கிடையாது. ஒரு ஆள் மட்டும் என்ன செய்கிறாங்க, 2ஆக சேர்ந்துருக்குறாங்க. ஒரு ஆளாக மட்டுமா, எத்தனை பேர்? ஆமாம், ஒரு CH3 மட்டும் 2 இருக்குது. ஸோ அப்போ 4 வேறு குரூப் கிடையாது. we rotate the mirror image of the molecule by 180. இப்போ இதை 180க்கு நம்ம திருப்புறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல மிரர் இமேஜ் தான் பியாக இருக்கும். ஏங்கிறது நம்ம எடுத்துகிட்ட காம்பவுண்டு, அதோட மிரர் இமேஜ் பியாக இருக்கும். இந்த மிரர் இமேஜை 180க்கு நான் ரொட்டேட் பண்ணேன்னா எனக்கு மறுபடியும் என்ன வந்துடும், காம்பவுண்டு ஏ கிடச்சிரும் இல்லையா? ஏவே கிடைக்குதுன்னு சொல்கிறத விட இதை எடுத்து என்ன செய்யலாம், அப்படியே ஓவர்லாப் பண்ணலாம். எப்படி ஓவர்லாப் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஆள் எடுத்து அப்படியே தூக்கி இதில் வச்சு பாருங்கள். ஓவர்லாப் ஆகிடுமா, ஆகாதா? அப்போ அதுக்கு பேர் தான் சூப்பர் இம்போசிபிள்னு சொல்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவர்லாப் த ஸ்ட்ரக்சர் சி வித் ஸ்ட்ரக்சர் ஏ. சிங்கிறது ஏ கூட கண்டிப்பாக ஓவர்லாப் ஆகிடும். தி ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்லி ஓவர்லாப். தஸ் ப்ரோபேன் 2-ஆல் இஸ் அக்கைரல் molecule. அதனால தான் என்னென்னு சொல்லுவோம், அக்கைரல்னு சொல்லுவோம். ஒன்றோட ஒன்று என்ன செய்ய மாட்டேங்குது, சூப்பர் இம்போஸ் ஆக மாட்டேங்குது. ஒன்றோட ஒன்று மேலே போய் உட்காந்துக்குது. சூப்பர் இம்போஸும் ஆக மாட்டேங்குது, அதேமாதிரி மேலேயும் போய் உட்காந்துக்குது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் அக்கைரல்னு சொல்லுவோம். கைரல்னால் 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கணும். இதில் 4 டிஃப்ரெண்ட் குரூப் இல்லை, 3 தான் இருக்குது. ஒன்று சேமான குரூப்பாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துகிட்ருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் எடுத்து அதேமாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இங்கேயும் நானும் அதே போட்டு காட்டுறேன். இங்கே ஒரு இமேஜ் வச்சோம்னா, மிரர் வச்சோம்னா அது என்ன செய்யும், இந்த ஓச்சு மட்டும் இப்படி முன்னாடி காட்டும். ரிமைனிங் எல்லாம் அப்படி இப்படியே வளர்ந்து போயிருந்துருக்கும். இது அப்படியே நானும் இங்கேயே போட்டு காமிக்கிறேன். மறுபடியும் இந்த இடத்துல வச்சு இதை ஒரு 180க்கு ரொட்டேட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இந்த கம்ப்யூட்டர் முதல்ல எழுதிக்கிறேன். ஏன்னா அதான் 180க்கு திருப்ப சொல்கிறாங்க. ஓ வச்சு பிளேனில் இருக்குது, CH இங்கே ஒரு பிளேனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த C2H5 இருக்கு இல்லையா, அது என்ன நோக்கி இருக்குது. அடுத்து இந்த CH3 யாரை போட்டு இருக்குது, பேக் சைடில் போயிருக்குது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? அச்சோ, ஓகே. இப்போ நம்ம அதை அப்படியே கொஞ்சமாக இது அப்படியே டயக்ராம் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கேப் இருக்கும் நமக்கு. ஸோ முதல்ல அங்கே என்ன இருக்குது, இதுக்கு தான் நம்ம வரைய போகிறோம். இப்போ வச்சு முதல்ல எழுதிக்க போகிறோம். அடுத்தது C இருக்குது, அதுக்கு அடுத்தது H இருக்குது. இது பிளேனில் இருக்கிறது. ஏன்னா சிம்பிளாக லைன் அப்படி லைன் போட்டிருந்தா அது பிளேனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த C2H5 இருக்கு இல்லையா, அந்த C2H5 அது டுவர்ட்ஸ் மீ, என்னை நோக்கி இருக்குது. அடுத்தது இது பிஹைண்டு C, இதுக்கும் பின்னாடி இருக்குது. இது CH3, இது C2H5. இந்த ஃபார்மேட்டில் தான் அது இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 180க்கு இதை ரொட்டேட் பண்ண போகிறேன். அப்படி 180க்கு நான் ரொட்டேட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது இங்கே போயிடுமா, இப்போ இது என்ன வரும், இந்த பக்கம் வரும். கரெக்டாக? அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆள் என்ன செய்வார், இங்கே போய்டுவாரா, பேக் சைடுக்கு போய்டுவாரா. அப்போ இவர் எங்கே வருவார், என் பக்கம் வந்துடுவாரா. புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இதான் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மெத்தட். வேறு ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம்னா, இது 180, இதை தான் நம்ம 180 இப்படி மாற்ற போகிறோம். இது இங்கேருந்து 180க்கு மாற்றுறோன்னா அப்படி இங்கே வரும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே வந்துடும். இந்த மீன் டைம் இது இங்கே போகும்போதும் இது இங்கே போக ஆரம்பிச்சிடும். அப்படியே போயிட்டு இங்கே வந்துடும் அது. அப்போ இது என்ன பண்ணும், இங்கே வரும். ஸோ அப்போ முன்னாடி இருந்தவங்க பின்னாடி போயிடுவாங்களா. அப்போ எப்படி இருக்காங்க, C2H5 பேக் சைடில் போயிட்டாங்க. டாட்டா போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். பேக் சைடில் போயிட்டாங்க. பேக் சைடில் இருக்கு பாருங்கள் டாட்டா. CH3 முன்னாடி வந்துடுச்சு. இப்போ என்ன நோக்கி வந்துடுச்சு, அதனால் அது இப்படி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட்டுங்கிறது வரலாம், சார் அது வந்து என்னை நோக்கி தானே சார் இருக்குது, அது வந்து எப்படி சார் சுற்றும், ஒரு சக்கரம் மாதிரி ஒரு சக்கரத்தை வச்சு சுற்ற வச்சா இப்படி எண்ணெய்கிட்ட இருக்கிறது இப்படி ஒரு சக்கரம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இது சுற்றுனுச்சுன்னா நடுவில் ஆக்சிஸ் மாதிரி இருக்கிறவங்க தானே இவங்க எப்படி சுற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் காம்பவுண்ட் எப்படி இருக்கும், டெட்ராகட்டல் ஷேப்பில் இருக்கும். அது புரிஞ்சுக்கோங்க. காம்பவுண்டு வந்து டெட்ராகட்டல் மாதிரி இருக்கும். நம்மளை நோக்கி இருக்குன்னா உடனே நம்மளுக்கிட்ட வந்து நிற்கிற மாதிரி இல்லை. அதில் இந்த கார்பன் வந்து இப்படி இருக்குதுன்னு அர்த்தம், இப்படி இருக்குதுன்னு அர்த்தம். வேணால் பென்சிலை வச்சு கூட நான் சொல்லித்தருவேன். ஆனால் நீங்கள் எப்படி புரிஞ்சிக்க முடியும்னு தெரில, நேரடியாக பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் கார்பன்னா, இந்த குரூப் வந்து ஒரு இடத்துல இது வந்து பிளேனில் இருக்கிற OH, இது H, இது C2H5, இது CH3, இப்படி தான் இருக்கும். நான் வந்து இது திருப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக இது கண்டிப்பாக வரும். அந்த டைம் இதுவும் வரும். ஸோ இதை கொண்டு வந்து நான் இந்த இடத்துக்கு வைக்கிறேன். இதை கொண்டு வந்து இப்படி நான் வைக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே போச்சுன்னா இது மேலே வந்துடும், இது கீழே வந்துடும். அதுதான் நடக்கும். அதில் நம்ம என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வீல் மாதிரி ஞாபகம் வச்சுக்காதீங்க, வீல் கிடையாது. அது வந்து நம்மளை நோக்கி இருக்குங்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் நம்ம பக்கமாக இருக்குது அப்படி வச்சுக்கணும், மெயின் பண்ணிக்கணும். Butane 2 all has 4 different group attached to the tetrahedral carbon and as expected chiral. ஆமாண்ணா இல்லையா, 4 different group வந்தால் அவங்க chiral தான். Some common example of chiral molecules such as chlorobutane, 2,3 டைஹைட்ராக்சி ப்ரோபனால், அடுத்தது ப்ரோமோக்ளோரோ அயோடோமீத்தேன், அதுதான் எல்லா பக்கமும். அடுத்தது 2-புரோமோ ப்ரோபனாயிக் ஆசிட். ஸோ இவங்க எல்லாமே வந்து கைரலுக்கு ஒரு வித்தியாசம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து போட்டாலும் அதோட காம்பவுண்ட்ஸ் வந்து தனித்தனியாக தான் இருக்கும். 4 டிஃப்ரெண்ட் குரூப் அட்டாச் ஆகிருக்கும். இந்த ஸ்டீரியோ ஐசோமர் related to each other as non-superimposable mirror image are called enantiomers. அடுத்த டாபிக் என்ன போகிறோம், enantiomers அப்படிங்கிறதுக்கு போகிறோம். enantiomers பற்றி நிறையா இருக்கா, இல்லை, ஓகே முடிச்சுக்கலாம். enantiomersனால் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டீரியோ ஐசோமர் ரிலேட்டட் டு ஈச் அதர் ஆஸ் நான் சூப்பர்இம்போசிபிள். அதாவது ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு காம்பவுண்டை மிரரில் வச்சு பார்ப்போம். அப்படி வச்சு பார்க்குறப்போ இன்னொரு இமேஜை அது கொடுக்கும். அது ஒன்றுக்கு இன்னொன்று நான் சூப்பர்இம்போசிபிளாக இருக்கும். இப்படி காமிச்சோம்ல, 4 வேறு குரூப் இருக்கும். இந்த 4 வேறு குரூப்பும் ஒருத்தவங்க இன்னொன்று சூப்பர் இம்போஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி மிரரில் வச்சுனா இங்கே வந்து H இருந்துச்சு, இந்த இடத்துல வந்து OH இருக்குன்னா அடுத்தது வரும்போது OH முன்னாடி வராது, இந்த H இங்கே வந்துடும். H இந்த பக்கம் வந்து இந்த C வந்து இங்கே OH வந்துடும். இப்போ இது ஒன்றும் கிடையாதுல்ல, இப்படி இது ரெண்டுமே ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு அதான் நான் சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 2 காம்பவுண்டுக்கு பேர் enantiomers சொல்லுவாங்க. 2 காம்பவுண்டும் ஒன்று தான், ஆனால் ஸ்பீஷியல் அரேஞ்ச்மெண்ட் வேறு இருக்கும். அதனால அது enantiomers சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா AB அண்ட் DE ஃபிகர் ஆர் enantiomers. இங்கே இருக்குது, அங்கே சொல்கிறாங்க. டியும் enantiomers தான், ஏன்னா இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இது enantiomer தான், ஆனால் 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது. ஏவும் பியும் கூட enantiomer தான் சொல்கிறாங்க. இது போன எக்ஸாம்பிள் இருந்ததில்ல, இது என்னவா enantiomers. ஏன்னா இந்த 2 குரூப்பும் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க, enantiomersனு சொல்கிறாங்க. Next, enantiomers possesses identical physical properties, namely melting, boiling, refractive index, etc. They only differ with respect to the reaction of plane polarized light if one of the enantiomer is dextro-rotatory and other is levo-rotatory. ஸோ அடுத்தது enantiomers அப்படிங்கிறது பார்த்தோம்னா மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதெல்லாம் கிட்டத்தட்ட வேரி ஆகும் 2 பேருக்குமே. ஏன்னா enantiomer என்னென்னு சொன்னேன்,
இப்படி மிரரில் வைக்கும்போது இது ஒரு காம்பவுண்டாகவும் இது ஒரு காம்பவுண்டாகவும் தெரியும். அப்படி தெரிஞ்சால் தான் எனான்ஷியோமர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அவங்க ரெண்டுத்துக்குமே சார் இந்த கண்ணாடியில் பார்த்ததெல்லாம் எப்படி சார் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவீங்கன்னா, நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணுங்கள், இப்படி நினச்சிக்கோங்க. இப்படி நம்ம கண்ணாடியில் பார்த்த ஒன்று இங்கே நம்ம உருவாக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஹச் இருந்துச்சு, இங்கே ஓஹெச் இருந்துச்சு. இப்போ நான் இங்கே ஓஹெச்சும் இங்கே ஹச்சும் இருக்கிற காம்பவுண்டை நான் உருவாக்கிட்டேன். அப்போ இவங்க ரெண்டு பேரோட ப்ராப்பர்ட்டியும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் இது எல்லாத்தையுமே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கலேருந்து வேரி ஆவாங்க. அதேமாதிரி லைட்டில் எப்படி ஆப்டிக்கல் ஆக்டிவில் இல்லை போலரைஸ் லைட்டில் எப்படி ரொட்டேட் ஆகிறாங்கிறத வச்சு டெக்ஸ்டாவாக லீவோன்னு நம்மளால் சொல்ல முடியும். அடுத்தது மிக்சர் containing two enantiomer is equal proportion will have zero optical rotation as the rotation due to one isomer will be cancelled by the rotation due to the other isomer. Such mixture is known as racemic mixture or racemic modification. racemic mixture சொல்லலாம், racemic modification சொல்லலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎல் நம்ம பார்த்தோம்ல, இங்கே ஒரு காம்பவுண்டு ஹச்சும் இப்படி ஒரு சி போட்டு ஒரு ஓஹெச், அடுத்து இது மிரரில் பார்க்கும்போது ஓஹெச் சி ஹச்சுன்னு இருக்கும். இங்கே வேறு குரூப்பு, இங்கேயும் வேறு குரூப்பு. அப்படி இருக்கிறப்போ ஒரு வேளை நம்ம அப்படி வச்சுப்போம், இது இப்படி சுற்றிச்சுன்னா இது கண்டிப்பாக இப்படி தான் சுற்றும், ஆப்போசிட்டில் தான் சுற்றும். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இதுவும் அதுவும் 50-50% இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரேசமிக் மிக்சர்னு சொல்கிறாங்க. ப்ளஸ்ஸாக சுற்றுறதும் மைனஸாக சுற்றுறதும் 50-50% இருந்தாங்கன்னா அதுதான் ரேசமிக் மிக்சர். புரியுதுங்களா? ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுதான் ரேசமிக் மிக்சர்னு நம்ம சொல்லுவோம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த எனான்ஷியோமர்ஸ் தான் 50-50 இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள கேன்சல் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்க இப்படி சுற்றுனாங்கன்னா இன்னொருத்தவங்க இப்படி சுற்றுறாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, அந்த பாத்திரத்தில் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு வகையான காம்பவுண்டு இதில் இருக்கும். டியும் இருக்கும், எல் இருக்கும்னா டி இப்படி சுற்றினா எல் இப்படி சுற்றும். அப்போ ஒன்று கேன்சல் பண்ணிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேர் தான் ரேசமிக் மிக்சர்னு சொல்லுவோம். ரெண்டு காம்பவுண்டும் ஈக்குவலாக இருக்கிறவங்க தான் ரேசமிக் மிக்சர்னு சொல்லுவோம். ரேசமிக் மாடிஃபிகேஷன் கூட நம்ம சொல்லலாம். ரேசமிக் மிக்சர் இஸ் ரெப்ரசன்டட் பை ப்ரிஃபிக்ஸ் டிஎல். ஏன் டிஎல்னு சொல்கிறோம்? டியும் இருக்கும், எல்லும் இருக்கும். டி கான்ஃபிகரேஷனும் இருக்கும், எல் கான்ஃபிகரேஷனும் இருக்கும். இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போடலாம், இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ்னு கூட போடலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ப்ளஸ்னாவே டி, இதுனா எல். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போடலாம் நம்ம யாரை வேணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், பிஃபோர் த நேம் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் ஆர் மைனஸ் butene to alன்னு எடுக்கலாம். திஸ் ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் எனான்ஷியோமர் இன்டு ரேசமிக் மிக்சர் இஸ் நோன் அஸ் ரேசமிசேஷன். எனான்ஷியோமரை நம்ம அந்த மாதிரி மாற்றுறோன்னா, எனான்ஷியோமர்னால் என்ன அர்த்தம்? ஆஃப் இருக்கிறது, சாரி இந்த ரொட்டேஷனும் அந்த ரொட்டேஷனும் இருக்கிறவங்க. இன்கேஸ் இந்த ரொட்டேஷனில், அதாவது டி ரொட்டேஷனில் ஒரு காம்பவுண்ட் எடுத்துருக்கோம், காம்பவுண்டில் டி ரொட்டேஷன் ஒன்று இருக்குது. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, கொஞ்சம் தான் இருக்குது, அது முடிச்சுக்கலாம். இந்த ப்ராசஸாக இப்போ டியும் இருக்குது, எல்லும் இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது, டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எல் அதிகமாக இருக்குது. அப்படின்னா அதில் நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சோண்டு டிஏ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம். அப்படி சேர்த்தோம்னா டியும் எல்லும் ஈக்குவல் ஆகிடும். அப்படி ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? எனான்ஷியோமருங்கிறது மிரர் இமேஜ். ஒரு காம்பவுண்டு இன்னொரு காம்பவுண்டு அப்படியே காமிக்க வைக்கும், ஆனால் ஆப்போசிட்டாக காமிக்க வைக்கும். அதான் எனான்ஷியோமர்னு சொல்லுவோம். அந்த எனான்ஷியோமருங்கிறத ஒன்று சுற்ற வச்சுன்னா டியை சுற்றும், இன்னும் எல்லாம் சுற்ற வைக்கும். இப்போ இருக்கிறதுல டியும் எல்லும் ஒரு சொல்யூஷன் எடுத்துருக்கோம், அதில் டியும் எல் இருக்குது, ஆனால் டி கம்மியாக இருக்குது, எல் அதிகமாக இருக்குது. அப்படின்னா ரெண்டுத்தையும் 50-50 மாற்றுறோம்ல, அப்படி மாற்றினா அதுக்கு பேர் தான் ரேசமிசேஷன் சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.